நாங்க குடும்பத்தோட டெய்லியுமே ஒரு வேளையாவது இந்த மாதிரி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ருவோம். அதுவும் நான்வெஜ் அப்படின்னாலே போதும், நாங்க ஃபேமிலியே அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிருவோம். மதியம் தான் என் ஒய்ஃப் எனக்காக மறுபடியுமே வீட்லயே கிரில் சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. நைட்டு மீன் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி நான் கடையில வாங்கிட்டு வந்தேன். கடையில வாங்கிட்டு வந்து சப்பாத்தியோட நாங்க வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மீன் சில்லி சிக்கன் 1/2 கிலோ நான் கடையில வாங்கிட்டு வந்தேன். ஸோ நாங்க ஃபேமிலியா உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமா நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு மீன் சில்லியா இருக்கட்டும், சில்லி சிக்கனா இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரி நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் அந்த சில்லி சிக்கனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அடிக்கடி வாங்கி தர மாட்டேன், வாரத்துக்கு ஒன்ஸ் தான் நான் வாங்கி கொடுப்பேன். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் மட்டன் பக்கம் நாங்க போகிறதே இல்லை, மட்டன்ல கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க மீன் சில்லியும் சில்லி சிக்கனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த சப்பாத்தியும் மீன் காம்பினேஷன் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.